Hi friends, welcome to Aisha Study Zone. ஸோ இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்க செகண்ட் யூனிட் சப்ளிமெண்ட்ரி ரீடர் நம்ம பார்க்கலாம். ஜிக்ஸாக். இது எழுதினவங்க யாருன்னா ஆஷா நெஹிமியா. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் நம்ம ரீட் பண்ணலாம். The family that shelters a new pet is totally taken up by the commotions it creates at home. அதாவது ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலி வந்து ஒரு நியூ பெட்டுன்னா என்ன, பிராணி, ஒரு வளர்ப்பு பிராணிக்கு வந்து ஷெல்டர், அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஷெல்டர் கொடுத்துருக்காங்க, அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெட்டை வந்து அடைக்கலம் கொடுத்ததுனால இட்ஸ் டோட்டலி டேக்கன் அப் பை த கமோஷன்ஸ். அதனால் நிறைய குழப்பங்கள் வந்து வீட்டில் நடந்துடுச்சான். ரீட் ஆன் த ஸ்டோரி டு ஃபைண்ட் அவுட் தட் இஸ் அ டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வென் த கெட் டு நோ த ரியாலிட்டி. ஸோ இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணோடனே ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட், ஒரு திருப்பங்கள் இருக்கும். ஸோ அவங்க வந்து எப்போ அந்த ரியாலை வந்து உணர்கிறாங்களோ அப்போ வந்து ஒரு திருப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அபவுட் த ஆத்தர் பார்த்துலாம். பேஜ் நம்பர் 55 இருக்குது. அபவுட் த ஆத்தர். Asha Nehemiah, born in 1958 at Chennai, has lived, studied and worked in 8 different cities and small towns and is now a resident of Bangalore. ஸோ ஆஷா நெஹிமியா அப்படின்ற ஆத்தர் என்ன செஞ்சுருக்காங்க, எப்போ பிறந்திருக்காங்கன்னா 1958 பிறந்திருக்காங்க. எங்கே? சென்னையில். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸில் கண்டிப்பாக வரும். ஸோ வந்து இவங்க வாழ்ந்தது, படித்தது, அதே மாதிரி வேலை செஞ்சது அப்படின்றது 8 டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் அண்ட் ஸ்மால் டவுன்ஸ், 8 விதமான பல்வேறு நகரங்கள்லேயும் ஸ்மால் டவுன், சின்ன சின்ன டவுன்ஸ்லேயும் வந்து இவங்க வாழ்ந்தது, படித்தது அண்ட் தென் வேலை செஞ்சது. ஸோ எல்லாமே 8 டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்லேயும் ஸ்மால் டவுன்ஸ்லேயும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் நவ் அ ரெசிடெண்ட் ஆஃப் பெங்களூர். ஸோ இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? ரெசிடெண்ட் அப்படின்னா இருப்பிடம். இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்காங்க. ஷி ஹாஸ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங். ஸோ இவங்களுக்கு ரைட்டிங் அப்படின்னா ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஹர் லவ் ஃபார் ரீடிங் லெட் ஹர் டு ஸ்டடி லிட்ரேச்சர் இன் காலேஜ். ஸோ இவங்க வந்து ரீடிங் பண்ணுவாங்க அண்ட் லிட்ரேச்சர் வந்து காலேஜில் படிச்சிருக்காங்க. இஃப் ஷி ஹேட் நாட் பீன் அ ரைட்டர் ஷி வுட் ஹாவ் பீன் அ டீச்சர். ஸோ இப்போ வந்து இவங்க வந்து ரைட்டராக இல்லை அப்படின்னாக்கா இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு டீச்சராக வந்து இருந்திருப்பாங்க. ஹியூமர், ஃபண்டாசி, மிஸ்ட்ரி அண்ட் அட்வென்ச்சர் ஆர் த ஸ்ட்ராங் எலமெண்ட்ஸ் இன் ஹர் ஒர்க். ஸோ ஹியூமர் அப்படின்னா காமெடி, நகைச்சுவை. ஃபண்டாசி, மிஸ்ட்ரி அப்படின்னா வந்து ஒரு இமேஜினேஷன் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லலாம், கற்பனை சாகசங்கள். அண்ட் அட்வென்ச்சர், சாகசங்கள், இது எல்லாமே ஸ்ட்ராங் எலமெண்ட்ஸ் இன் ஹர் ஒர்க். அதாவது ஒரு பெரிய விஷயமாக வந்து அவங்களுடைய ஸ்டோரிஸ்லேயோ லிட்ரேச்சர்லேயோ அவங்க கொடுத்துருப்பாங்க. ஷீ லவ்ஸ் பேக்கிங், வாக்கிங், ரீடிங் அண்ட் ட்ராவலிங். இவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? பேக்கிங், சமைக்கிறது, வாக்கிங், நடக்கிறது, ரீட் பண்ணுறது அண்ட் ட்ராவலிங், எங்கேயாச்சும் லாங் ட்ராவல் போகிறது அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ இப்போ அபவுட் த ஆத்தர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 56 இருக்க க்ளாசரியை நம்ம ரீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம லெசனுக்குள்ளே இருக்க மீனிங் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, அபோரிஜினல் அப்படின்னா நேட்டிவ் ஆர் லோக்கல். ஸோ நம்ம நேட்டிவ் எடுத்துக்கலாம். அபோரிஜினல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்ல, நேட்டிவ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நேட்டிவ்னால் வந்து சொந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஸோ ஐம் நேட்டிவ் டு இந்தியா அப்படின்றப்ப நேட்டிவ் அப்படின்றது எனக்கு சொந்தமானது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், சார்கசம், யூஸ் ஆஃப் ஐ நீட் டு மார்க் ஆர் கன்வே கண்டெம்ட். சார்கசம் அப்படின்னா ஐ நீட் டு மார்க், அதாவது கிண்டல் செய்ய ரொம்ப பெரிய விதமான வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து சார்கசம். அதாவது கிண்டல் செய்ய நம்ம வந்து ஒரு நகைச்சுவையான, ஒரு காமெடியான ஒரு வேர்ட் போடுவோம். ஸோ அதுதான் சார்கசம். நெக்ஸ்ட், ஃப்ரிஞ்சுடுனா பார்டர் தெரியும்ல, ஓரங்களில் இருக்கிற பார்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ப்ளம்மேஜ், எ பேர்ட்ஸ் ஃபெதர் கலெக்டிவ்லி. அதாவது ஒரு பறவையினோட ஃபெதர், இறகு வந்து நிறைய கலர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ளம்மேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸ்லட்ஜியஸ்ட் அப்படின்னா வெட்மட். அதாவது ஸ்லட்ஜியஸ்ட்னா ஈரமான மண் அப்படின்னு அர்த்தம். க்ரம்பினஸ் அப்படின்னா பேட் டெம்பர்டு. டெம்பர்னா தெரியும், பயந்து போனேன்னு அர்த்தம். பேட் டெம்பர்னா ரொம்ப பயந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ க்ரம்பினஸ் இஸ் பேட் டெம்பர்டு. அப்போ க்ரம்பினஸ் மீனிங் என்ன? பேட் டெம்பர்ட். ஸ்குர்ட் அப்படின்னா ஸ்ப்ரே. ஸ்குர்ட்னா ஸ்ப்ரே, தொளிக்கிறது, ஸ்ப்ரே அடிக்கிறது அப்படின்னு சொல்லணும்.
அடுத்து காயட், வேர்ல்ட் லைக் வைல்ட் டாக் நேட்டிவ் டு நார்த் அமெரிக்கா. ஸோ நார்த் அமெரிக்காவில் இருக்க ஒரு டாக் இருக்குது, ஒரு வைல்டு டாக். அது எப்படி இருக்குன்னா வேர்ல்ஃப் மாதிரி இருக்கும். வேர்ல்ஃப்னா ஓநாய். ஸோ வந்து ஓநாய் மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த டாக் வந்து நார்த் அமெரிக்காவுக்கு சொந்தம். இங்கே பாருங்கள் நேட்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேட்டிவ் டு நார்த் அமெரிக்கா அப்படின்றப்ப நம்ம வந்து இந்த டாக் வந்து நார்த் அமெரிக்காவுக்கு சொந்தம். ஸோ அது எப்படி இருக்கும், வால்ஃப் லைக் இருக்கும், ஓநாய் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்னா லைன் இல்லைன்னா ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்டர்ஸ், லைன்னா வந்து கோடுகள். ஓகே. அண்ட் டான்ட்ரம், அவுட்பர்ஸ்ட், ஃப்ளார் அப். டான்ட்ரம்னா அவுட்பர்ஸ்ட், நல்லா வந்து கோவமாக வெடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கிரிங்க்லி அப்படின்னா ரிங்க்லினா சுருக்கமான. ஓகே. ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், என்னோடய ஃபேஸில் வந்து நிறைய ரிங்கிள்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அப்போ ரிங்கிள்ஸ்னால் என்னோடய முகத்தில் நிறைய சுருக்கங்கள் இருக்குது அப்படின்றது தான் நம்ம அந்த இடத்துல மெயின் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம க்ளாசரி முடிச்சாச்சு. நம்ம லெசன் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 50 இருக்குது. zigzag. ஸோ இதில் மெயின் கேரக்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேராகிராஃப் எழுதும் போல கேரக்டர்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அரவிந்த், மாயா, டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன், சோமு, லக்ஷ்மி அண்ட் தென் விசு. ஸோ இந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த இதில் இருக்குது. ஓகே. Dr. Ashok T. Krishnan's clinic usually sounded more like an ancient Chinese torture chamber than a child specialist's clinic. Dr. Ashok T. Krishnan. ஸோ இந்த ஸ்டோரியில் ஷார்ட்டாக டி கிருஷ்ணன் இல்லை டாக்டர் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களுடைய ஃபுல் பேர் வந்து டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன். ஓகே. ஸோ இவங்க வந்து ஒரு கிளினிக் வச்சுருக்காங்க. அது எப்போயுமே ரொம்ப சவுண்டாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா ஒரு ஏன்ஷியன்ட் சைனீஸ் டார்ச்சர் சேம்பர், அதாவது சைனீஸில் இருக்க டார்ச்சரான ஒரு அறை மாதிரி இருக்கும். ஓகேவா. அங்கே டார்ச்சர் பண்ணால் எப்படி எல்லோரும் அழுவோம் அந்த மாதிரியான சவுண்டு வந்து கேட்கும். தேன் அ சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக். ஆனால் அது வந்து ஒரு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக் மாதிரியே இருக்காது. அது வந்து ஒரு டார்ச்சர் சேம்பர் மாதிரி இருக்கும். அவ்வளோ சவுண்ட் அண்ட் நாய்ஸியாக இருக்கும். This was because the tiny children were his patients left out a variety of blood-curdling yells and ear-splitting sobs. ஸோ இது எதனால் அப்படின்னா அந்த டைனி சில்ட்ரன், சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து பேஷண்ட்ஸை வந்து லெஃப்ட் அவுட் அ வெரைட்டி ஆஃப் பிளட். ஸோ வந்து பேஷண்ட்ஸை ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. எப்படின்னா கேர்லிங் எல்ஸ்னால் நல்லா சத்தமாக கத்துறது, இயர் ஸ்ப்ளிட்டிங் சாப்ஸ் அப்படின்னா காதே பழந்துற அளவுக்கு அவ்வளோ சவுண்டு வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்றது சொல்லப்படுது. இது வந்து ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. ஸோ இந்த பேராகிராஃப் வந்து ஒரு இன்சிடெண்ட். It's all because my patients were making so much noise and crying so loudly. He apologized to his wife on evening that Somu couldn't hear me properly. So என்னோட பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப லவுடாக கத்துனதுனால என்னால் வந்து சரியாக கேட்க முடியல அப்படின்ட்டு அவங்களுடைய ஒய்ஃபை அப்பாலஜிஸ் அப்படின்னா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப்ட்ட ஒரு ஈவினிங்கில் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்குன்னா சோமு குடின் ஹியர் மீ ப்ராப்பர்லி. சோமு அப்படின்றது டாக்டர் கிருஷ்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களால என்னை வந்து கேட்க முடியல, ஏன்னா வந்து என்னோடய பேஷண்ட்ஸ் வந்து ரொம்பவே சத்தம் போட்டாங்க. ஸோ என்ன விஷயம் சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். He rang me in the clinic to ask whether we could keep zigzag with us when he leaves for Alaska. ஸோ சோமு வந்து கால் பண்ணியிருக்காங்க. நான் கிளினிக்கில் இருக்கும் போது எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ எதுக்குன்னா ஜிக்ஸாக் அப்படின்ற ஒரு பேர்டை வந்து நம்ம கூட வச்சுக்கிருவோம். ஏன்னா அவங்க வந்து அலாஸ்காவுக்கு போகிறாங்க. யார்? சோமு வந்து அலாஸ்காவுக்கு போகிறாங்க. ஸோ அதனால நம்மக்கிட்ட ஜிக்ஸாக் விட்டுட்டு போகிறோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீ வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் நவ் சோமு திங்ஸ் ஐ செட் எஸ் ஈவன் தோ ஐ கிளியர்லி செட் நோ. ஸோ சோமு என்ன நினச்சிக்கிட்டான்னா நான் எஸ் அப்படின்ட்டு சொன்னதான் நினச்சிக்கிட்டான். ஆனால் நான் வந்து ரொம்ப கிளியராக சவுண்டாக கத்தி சொல்கிறேன் நோ அப்படின்னு தான் நான் சொன்னேன். பட் அவன் வந்து எஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். ஐ நோ யூ ஆர் பிஸி கெட்டிங் யுவர் பெயிண்டிங் ரெடி ஃபார் யுவர் எக்ஸிபிஷன் நெக்ஸ்ட் வீக். ஸோ எனக்கு தெரியும் நீ வந்து உன்னுடைய பெயிண்டிங்ஸில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்க. ஏன்னா வந்து உனக்கு எக்ஸிபிஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் இருக்கிறதுனால நீ பெயிண்டிங்கில் வந்து பிஸியாக இருக்க அப்படின்ட்டு கிருஷ்ணன் வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட ஒய்ஃப்ட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா வந்து சோமு வந்து
கிருஷ்ணன் கிளினிக்கில் இருக்கும்போது கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ கால் பண்ணும்போது சோமு அலாஸ்காவுக்கு போகிறதா இருக்குது. ஸோ நீ வந்து இந்த பேர்டை வச்சுக்கிறியா, ஜிக்ஸாக் அப்படின்ற பேர்டை வச்சுக்கிறியான்னு கேட்குறாங்க. ஸோ அங்கே நிறைய நாய்ஸு இருக்கிறதுனால சோமு என்ன நினச்சிக்கிட்டாங்க, எஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் வந்து கிருஷ்ணன் வந்து நோ அப்படின்ட்டு தெளிவாக கத்தி சொல்கிறாங்க. பட் இது தப்பாக புரிஞ்சதுனால நம்ம கூடயே வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் கிருஷ்ணனோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கில் வந்து ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து நீ வந்து நெக்ஸ்ட் வீக் இருக்க எக்ஸிபிஷனுக்கு வந்து ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு வந்து நீ பிஸியாக இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. ஓகேவா? ஜிக்ஸாக் இன்டரப்டட் தேர் 9-year-old டாட்டர் மாயா. ஜிக்ஸாக்கா அப்படின்ட்டு இன்டரப்டட் அப்படின்னா இடையில வருதுன்னு அர்த்தம். ஸோ அவங்களுடைய 9-year டாட்டர் 9 வயசுடைய டாட்டர், ஓல்டு டாட்டர் அப்படின்னா வயதான மகளில் சின்ன பொண்ணு, ஓகேவா அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து அவங்களுடைய மாயா ஜிக்ஸாக்கா அப்படின்ட்டு இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில வரா. இஸ்ன்ட் தட் அங்கிள் சோமோஸ் ப்ரைஸ்டு ஜெயின் கிரீன் அண்ட் கோல்ட் ஃபைட்டிங் பீட்டில் த ஒன் தட் ஸ்பிட்ஸ் டெட்லி பாய்சன்ஸ் ரைட் இன்டு இட்ஸ் ஆப்போனன்ட் சைட். இந்த சோமு அங்கிள் வந்து ஜெயிண்ட் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் பண்ணாங்களே, ஒரு ஜெயிண்ட்டு க்ரீன் கலரில் கோல்ட் ஃபைட்டிங் பீட்டெல்லாம் இருக்குமே. ஸோ அது கூட வந்து ஸ்பிட்ஸ் டெட்லி பாய்சன்ஸ் ரைட் இன்டு இட்ஸ் அப்போனன்ட்ஸ் ஐஸ். எதுக்காப்பில் யாராச்சும் இருந்தாங்களோ அவங்களுடைய கண்ணில் வந்து பாய்சன் அது துப்புமே, அதுவா அப்படின்ட்டு யார் கேட்குறா, மாயா கேட்குறா. No, corrected her old brother. Arvind says shining in pure delight. ஸோ இல்லை அப்படின்ட்டு அரவிந்த் வந்து ஷியோராக சொல்கிறான். The beetle is called Spitfire. ஸோ அந்த விஷத்தை தெளிக்கிற அந்த பறவை பேர் என்னென்னா ஸ்பிட்ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிக்ஸாக் மஸ்ட் பி அங்கிள் சோமோஸ் பெட் ஸ்னேக். ஜிக்ஸாக் அப்படின்றது அங்கிள் சோமோவோட ஒரு பெட் ஸ்னேக்காக தான் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. த ஆஃப்ரிக்கன் சைட் விண்டர், அது பேர் கூட அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆஃப்ரிக்கன் சைட் விண்டர் அப்படின்ற இடத்துல இருக்குது. யூனோ த ஒன் தட் ஸ்லித்தர்ஸ் ஜிக்ஸாக் ஆல் ஓவர் ஹிஸ் ஹவுஸ் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். யார், அரவிந்த் வந்து சொல்கிறான். நெக்ஸ்ட் வந்து You are both quite mistaken. Their father hastened to explain, seeing his wife's horrified expression. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஆர் போத் குவைட் மிஸ்டேக்கன், நீங்கள் 2 பேர் சொல்கிறதும் தப்பு தான் அப்படின்ட்டு அவங்க ஃபாதர் வந்து ஹாஸ்டன் டு எக்ஸ்பிளைன், அதாவது வந்து ரொம்ப தயங்கி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இது ஒரு ஸ்னேக்காக இருக்குமோ இல்லை இது பாய்சன் கக்கிற ஒரு பேர்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒய்ஃப் வந்து அப்படியே ஒரு மாதிரி பயந்தமான ஒரு எக்ஸ்பிரஷனில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தடுக்க வந்து கிருஷ்ணன் என்ன செய்கிறாங்க, இல்லை நீங்கள் 2 பேருமே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிக்ஸாக் இஸ் அ மோஸ்ட் ஹார்ம்லெஸ் அன்யூஷுவல் அண்ட் லவபிள் வேர்ட். ஸோ ஜிக்ஸாக் அப்படின்றது வந்து ஹார்ம்லெஸ், அதாவது எந்த ஒரு தீங்கையும் நம்மளுக்கு செய்யாது, அன்யூஷுவல், அது எப்பயுமே அன்யூஷுவலாக இருக்காது, அன்லவபிள் பேர்ட், அது வந்து ரொம்ப அன்பு காற்ற பறவை. அப்பேரண்ட்லி இட் வாஸ் பிரெட் பை அ ஜென்யூன் ஆஃப்ரிக்கன் வித் டாக்டர். ஸோ இது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் டாக்டரோட வந்து இருந்திருக்கு. ஹூ கிஃப்டட் இட் டு சோமு வென் ஹி பீயிங் அ சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் லைக் மீ. ஸோ அந்த ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் வந்து சோமுக்கு வந்து இந்த ஜிக்ஸாக்கை வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எப்போன்னா சோமு வாஸ் அ சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் லைக் மீ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வந்து க்யூர்டு த விச் டாக்டர் சன் வைல் ஹி வாஸ் touring the deepest jungle of equatorial Africa last month. ஸோ லாஸ்ட் மந்த் சோமு வந்து ஆஃப்ரிக்காவுக்கு போனா இல்லையா, ஈக்குவட்டோரியல் ஆஃப்ரிக்கா. ஸோ அப்போ வந்து அந்த விச் டாக்டரோட சன் வந்து ஒரு நோயால் வந்து பாதிக்கப்பட்டப்போ அவனை வந்து காப்பாற்றினதுனால ஜிக்ஸாக் அப்படின்ற பறவையை வந்து கொடுத்தான் அப்படின்னு சொன்னாங்க. சோமு சேஸ் த பேர்ட் இஸ் அப்சல்யூட் ட்ரெஷர் அண்ட் அ ரியல் ஹெல்ப். சோமு சொன்னால் இந்த பேர்டு வந்து அவனுக்கு ஒரு பெரிய ட்ரெஷர்னா புதையல்னு சொல்லுவோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னான். இட்ஸ் ஹிஸ் ஃபேவரேட் பெட் யூனோ, இது வந்து அவனுடைய ஃபேவரேட் பெட் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. Somu might be your best friend, but most of these so-called favorite possessions that he was given as were absolute nuances. சோமு உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், பட் அவங்க ஃபேவரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே, that he was given as நம்மளுக்கு கொடுத்தது எல்லாமே absolute nuisances அப்படின்னா வந்து குழப்பங்கள். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு பெரிய குழப்பங்கள் தான் வீட்டில் ஏற்படுத்துச்சு.
கவுண்டர் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஆங்கிரி அப்படின்ட்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ரொம்ப கத்தி வந்து சொல்கிறாங்க. A talent artist, she applied a dab of yellow ochre paint onto her painting titled Sunset at Marina. ஸோ மெரைனாவில் இருக்க அந்த சன்செட்டை வந்து அவங்க பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஆங்க்ரியாக சொல்கிறாங்க. பாஸ்டு ஃபார் எ மொமெண்ட் டு சர்வே த எஃபெக்ட் அண்ட் தென் கண்டினியூட். ஸோ வந்து ஒரு நிமிஷம் வந்து சொல்கிறத நிப்பாட்டிட்டு அண்ட் திரும்பி சொல்கிறாங்க. ரிமெம்பர் த ரேர் இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட் ஹி ப்ராட் பேக் ஃப்ரம் த வெட்டஸ்ட் கார்னர் ஆஃப் த அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ வந்து அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. He insisted that we keep it because it would eat the mosquitoes in the house, and now that wretched plant requires a room heater to keep it alive in Chennai. ஸோ அவர் என்ன சொன்னார், சோமு என்ன சொன்னார்னா, நம்மளை வந்து இந்த பிளான்ட் ஈட்டிங் இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட்டை வந்து வீட்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுடைய மஸ்கிட்டோஸ்லாம் வந்து அது சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பட் அந்த பிளான்ட்டுக்கு கூட நம்ம ஒரு வேஸ்ட்டாக காசு கொடுத்து ரூம் ஹீட்டர் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து சென்னையில் போய் ரூம் ஹீட்டர் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அது ஒரு வேஸ்ட்டாக வீண் செலவுதால் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மா ப்ரொட்டஸ்டட் அரவிந்த். அம்மா அப்படின்ட்டு தடுக்கிறான். ப்ரொட்டஸ்டன்னா தடுக்கிறான். அரவிந்த் வந்து தடுக்கிறான். தட்ஸ் நாட் ரியலி ட்ரூ. அங்கிள் சோமூஸ் கிவன் அஸ் சோம் ரியலி ஃபேப்லஸ் கிஃப்ட்ஸ். ஸோ அதாவது அங்கிள் சோமு வந்து நம்மளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்து நிறைய ஃபேப்லஸான கிஃப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அரவிந்த் வந்து தடுக்கிறான். ரைட், ரிமெம்பர் த டைனி பென் நைஃப் ஹி கேவ் மீ லாஸ்ட் இயர், the one with a genuine shark's tooth blade that had been really useful அப்படின்னு சொல்கிறான். அதாவது சரி அதுதான் அப்படி இருக்குது, அது வேணாலும் அப்படி இருக்குது. பட் எனக்கு வந்து அவங்க ஒரு டைனி பென் கைஃப், அதாவது சின்னதாக வந்து பென் மாதிரியே ஒரு நைஃப் இருக்கும், அது வந்து எனக்கு லாஸ்ட் இயரில் கொடுத்தாங்க இல்லையா, அது எவ்வளோ இதுவாக இருந்துச்சு. அதோட பிளேட் பார்த்திங்கன்னா ஷார்க்ஸ் டூத் பிளேட், அதாவது சுறா மாதிரியான பற்கள் வந்து இருக்கும், அது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு அரவிந்த் சொல்கிறான். மாயா ஜாயின்ட் த ப்ரொட்டஸ்ட். மாயாவும் சேர்ந்து அப்படி அவன் கூட தடுக்கிறான். No one but you, Maya, Mrs. Krishnan told her daughter sternly. ஸோ ஒன்றை மாதிரி யாரும் இல்லை, நோ ஒன் பட் யூ மாயா. ஸோ ஒன்றை மாதிரி யாரும் இல்லை ஒன்றை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து அவங்களுடைய டாட்டரில் ஸ்டென்லிலாம் கடுமையாக சொல்கிறாங்க. ஓ டிஸ்கிரைப் அ பென் நைஃப் தட் ஹேஸ் கட் ஓப்பன் த பாக்கெட்ஸ் ஆஃப் 3 shirts and 2 pairs of jeans as really useful. ஸோ அது வந்து உன்னுடைய பாக்கெட்ஸை 3 skirts 3 பாவடையோட பாக்கெட்ஸை வந்து கிழிச்சிருச்சு, அதே மாதிரி 2 பேர் ஆஃப் ஜீன்ஸோட இதை வந்து கிழிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். And what about the aboriginal boomerang Uncle Somu bought us all the way from Australia? ஸோ வந்து சரி அதுதான் அப்படி இருக்குது அப்படின்ட்டு அரவிந்த் என்ன செய்கிறான், அந்த அபோரிஜினல் அதாவது நேட்டிவ், ஓகே, அந்த நேட்டிவான பூமராங் வந்து என்ன செய்கிற அங்கிள் சோமு வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, ஸோ அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு அரவிந்த் வந்து சொல்கிறான். யூ கான்ட் டெனி தட் இட் வாஸ் கிவன் அ கிரேட் ஹிட் வித் எவ்ரி ஒன். ஸோ உங்களால் வந்து மறக்க முடியாது, இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய உதவியை வந்து கொடுத்துருக்கு. யார் சொன்னது? அரவிந்த். ஸோ கிரேட் ஹிட் இன்டீட். Mrs. Krishnan didn't bother to hide her sarcasm and continued, considering that the boomerang sliced through all the TV aerials in the neighborhood, caused permanent damage to several cars in the parking lot, and knocked out our watchman coal with the force you threw it. ஸோ வந்து ஆமாம் ஒரு பெரிய இழப்பையாக கொடுத்துச்சு அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து அவங்க வந்து கிண்டல் செய்ய போகிறாங்க. சர்க்கஷம் அப்படின்னா கிண்டல் செய்ய போகிறாங்க. ஸோ அவங்க வந்து கிண்டல் செய்யும் போல என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து உனக்கு பெரிய இதாக தெரியுது, பட் அது வந்து ஸ்லைஸ்டு த்ரூ ஆல் த டிவி ஏரியல்ஸ் இந்த நெய்பர்ஹுட், பக்கத்தில் இருக்க எல்லா டிவி ஏரியல்ஸ் அப்படின்னா டிஸ்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டிஸ்க்கு எல்லாத்தையும் வந்து கிழிச்சிருச்சு இல்லையா. காஸ்டு பெர்மனன்ட் டேமேஜ் டு செவரல் கார்ஸ் இன் ஆர் பார்க்கிங் லாட். ஸோ பார்க்கிங் பிளேஸில் இருக்க கார்ஸை ரொம்ப பெரிய பெர்மனன்ட் டேமேஜ் வந்து நிரந்தரமான சிதைவை வந்து கார்ஸுக்கு கொடுத்துருச்சு. அண்ட் நாக்டு அவுட் ஆர் வாட்ச்மேன் கோல். ஸோ நம்ம வாட்ச்மேனுக்கு வந்து சளியே பிடிக்க வச்சிருச்சு. வித் அ ஃபோர்ஸ் யூ த்ரூ இட், அதை வந்து நீ தூக்கி போட்டதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறான். பட் zigzag இஸ் டிஃப்ரெண்ட். Somu says we are sure to love zigzag, soothed Dr. Krishnan, because the bird can talk and sing in about 21 different languages, mostly African languages.
languages of course. When it stings it moves the listeners to tears. ஸோ வந்து இது அதாவது அரவிந்து, மாயா அண்ட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் எல்லாமே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தடுத்து அவங்களுக்கு ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்க, வேறு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை தடுக்க வந்து என்ன செய்கிறாங்க, கிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்க, பட் ஜிக்ஸாக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோமு சொன்னால் நம்ம எல்லாருமே அதை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அப்படின்ட்டு டாக்டர் கிருஷ்ணன் வந்து இடையில அதை தடுக்க வந்து சொல்கிறாங்க. Because the bird can talk and sing in about 21 different language. ஸோ அந்த ஜிக்ஸாக் அப்படின்ற பேர்டால் 21 லாங்குவேஜஸ் வந்து பேச முடியுமா, மோஸ்ட்லி ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜஸ் அதனால் பேச முடியுமா. அஃப்கோர்ஸ் when it sings it moves the listeners to tears. அது எப்போ பாட ஆரம்பியோ அப்போ நம்ம கேட்குறவங்க இதில் வந்து கண்ணில் வந்து தண்ணீரே வர ஆரம்பிச்சிடும். டியர்ஸ் அப்படின்னா கண்ணீர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ பார்ட் 2 வீடியோவில் நெக்ஸ்ட் இதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐஷு ஸ்டடி ஜோன்.